ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரே போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். சிவஜோதி டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம வரிசையாக மாத பலன்கள் கிரக பயிற்சியெல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி குரு பயிற்சி பார்க்க போகிறோம். வருகிற 2024 to 25ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்கள் பார்க்க இருக்கோம். ஏன்னா குரு தான் நமக்கு இருக்கிறதுலே அனைத்து சௌபாகியம் தரக்கூடிய கிரகம். அது அனைத்து ராசினருக்குமே இந்த 2024 to 25 மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தரப்போகுது. சரிங்களா? ஏன்னா செல்வ நிலையாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த குருபாவோட அருள் வேணும். சௌபாக்கியங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்குமே குருபாவனுடைய அருளாசி இருந்தால் தான் நடக்கும். அதனால் அந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான பலன் செய்யப்போகுது அனைத்து ராசிக்குமே. அதை பற்றி நம்ம விரிவாக காண்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா துளாராசி. இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு மிகச்சிறந்த ஒரு அபரிவிதமான பலன்களை செய்ய இருக்குது. அதாவது மறைமுக வருமானம், 2 வருமானம் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது அதை பற்றி நம்ம பார்ப்போம். அது மாதிரி குரு பயிற்சி பார்த்திங்கன்னா அவர் 2024 2025 பார்த்திங்கன்னா 12 மாதங்கள் ஒரு பாவத்திலேருந்து இன்னொரு பாவத்துக்கு போகிறதுக்கு ஒரு 12 மாதம் ஒரு காலம் எடுத்துக்குவார். ஏன்னா குரு தான் நம்ம முதல்ல இருக்கிற கிரகங்களே குரு தான் முற்றிலும் சுபர். எந்த ஒரு கிரக தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரி, குரு தான் தீர்வு சொல்லணும். அப்போ குரு எங்கே இருந்தாலும் சரி, அவர் கூட இருக்கவே யாராக இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணுவார், அவங்களே என்ன பண்ணுவார், சுபமாக மாற்றிடுவார், சுபராக மாற்றிடுவார். அத்தகைய தன்மை குருவுக்கு மட்டும்தான் உண்டு. குரு முற்றிலும் நன்மையை மட்டுமே செய்வார். சரிங்களா? அப்போ அத்தகைய குரு என்ன சகல சம்பத்துக்கும் உரியவர். ஒரு செல்வங்கள் நிலையாக இருக்கணும், நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும், கணவன் மனைவி சண்டை வராமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாவே இந்த குருவுடைய அனுகிரகம் வேணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு சுபமான இடத்துல இருக்கணும். அதைய நிலையை பெற்றவர் தான் குரு பகவான். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. சரிங்களா? அந்த வகையில் நம்ம குரு பார்த்திங்கன்னா உங்களுடைய துளாராசி அன்பர்களே, எதையும் நேர்மையோடவும் விவேகமுடனும் செய்யக்கூடிய அந்த துளாராசி அன்பர்களுக்கு அஷ்டம குருவாக வருகிறார். அப்போ 8ஆம் பாவம் சொல்லக்கூடிய ரிஷபத்தில் அமரும் போது நம்ம அஷ்டம குருன்னு சொல்லுவோம். பொதுவாக அஷ்டம குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருந்து வந்த மூதாதையர் சொத்து, உயில் சொத்து, உங்கள் சொத்து, முன்னோர்கள் சொத்து விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீர்த்து வைப்பார். அதன் மூலமாக லாபத்தை கொடுப்பார். இந்த ஒரு காலம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பூர்வீகத்தில் சொத்தில் பிரச்சனை, முன்னோர்கள் பிரச்சனை, தோஷங்கள், பித்ரு தோஷம் இருக்குது, அதனால் எனக்கு பிரச்சனை இருக்குது சாமி, அங்கே மேலே ஒரு சண்டை சச்சரவாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. அதாவது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அப்போ 8ல் குரு பகவான் வரும்பொழுது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரும். கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க துளாசி யாராக இருந்தாலும். இங்கே இருக்கவங்களா இருந்தால் 2 பிஸ்னஸ் பண்ணுறோம், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க. சரிங்களா? அந்த மாதிரி 2 வருமானம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அருமையான ஒரு வருடமாக இந்த 2024-25 வருடம் 12 மாதங்கள் அமைய போகுது. அதே போல் வீடு, வண்டி, வாகன சேர்க்கை கண்டிப்பாக துளாராசி அன்பர்கள் எப்பவுமே வாகன பிரியர். நீங்கள் சொகுசு வாகனங்கள் உங்களுக்கு தேடி வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். தங்க ஆபரண தங்கங்கள் மூலமாக உங்களுக்கு சென்செக்ஸ், யாரெல்லாம் இந்த சென்செக்ஸில் ஈடுபடுறாங்களோ அந்த அவங்களெல்லாம் ஒரு அருமையான காலகட்டம். அதே போல் திடீர் இந்த லாட்ரி எடுக்கிறவங்களுக்கு சரி, கண்டிப்பாக இந்த துளாராசி நம்பர் யாராக இருந்தாலும் லாட்ரி, திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. யூஸ் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக லாபத்தை கொடுக்க போகுது. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த காலம் உங்களுக்கு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதே போல் யாருக்கெல்லாம் வீடு, வண்டி வாங்கணும், மனை, ஒரு வண்டி வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன், வீடு கட்ட முடியலை, கையில் காசு இல்லை, பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பாக வீடு கட்ட யோகம், இல்லை வீட்டோடு வாங்கக்கூடிய யோகம், ஒரு மனை வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இந்த 12 மாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குருபகவான் கொடுத்தே தீர்வார். அதே போல் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே போல் ஒரு கடை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தள்ளி பூர்வீகத்தில் இல்லாமல் ஒரு வெளி மாநிலமோ, வெளிநாடோ, வெளி மாவட்டத்திலேயோ இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிற சூழல். ஏன்னா செலவு மூலமாக உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவார், அதை முதலீடாக மாற்றி காட்டுவார். அப்போ அந்த அஷ்டம குருவாக இருந்தால் பயப்பட வேண்டாம். உங்கள் விதி ஜாதகத்தில் குரு எந்த பாகத்தில் இருக்கான்னு பார்த்துங்க.
சுபரான இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு கோடி கோடியாக கொடுக்க போகிறார். ஏன்னா தனத்துக்கு சொந்தக்காரன். சரிங்களா? அதே போல் சகல சௌபாகியம் சொல்ல சொந்தக்காரர். நம்ம எல்லா சம்பத்துமே சகல விதமான சம்பத்தும் கிடைக்கணும்னா அது குருபாவோட ஆசி வேணும். எந்த விஷயத்துலையும் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரணும்னா குருபாவோட பார்வையும் குருபாவோட அனுக்கிரகமும் வேணும். அத்தகைய அந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார்? எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, தேவையில்லாத அம்பு வழக்கு எதாக இருந்தாலும் உங்களுக்கு சுமூகமாக போகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பையும் இந்த ஒரு 12 மாதங்கள் 2020 உங்களுக்கு அது கண்டிப்பாக இந்த குருபன் கொடுத்தே தீர்வார். அதே போல் திடீர் லாபம், திடீர் அஷ்டம், திடீர் வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வரக்கூடிய 2024 2025 குரு பயிற்சியானது உங்களுக்கு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமையும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் சுபரான இடத்துல இருக்காரான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களை இந்த குரு பகவான் கண்டிப்பாக துளாராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக வருமானம் சார்ந்த திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார்.